இயல் எண்களில் வர்க்க எண்களை கொடுத்து அதனுடைய கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வர்க்க எண்களுடைய தொடர் கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் என்னும்போது இது வந்து வர்க்க எண்கள். இப்போ கடைசியாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10ன்றதை எடுத்துக்கிறோம். 10க்கு அடுத்த நம்பர் 11. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டுறோம். கூட்டினோம்னா 21. பொதுவாக இதை எதால வகுக்கணும்னா 6ஆல் வகுக்கணும். ஏன்னா வர்க்க எண்கள் என்னும்போது பொதுவாக எல்லாத்தையும் நீங்கள் 6ஆல் தான் வகுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணுறோம். 3ஆல் கட் பண்ணுறோம். 1 3 3, 2 3 6, 7 3 21, 2 2, I 2 10. இப்போ இந்த 5யும் 11யும் பெருக்கிறோம். 11 5 55 இன்ட்டு 7. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 385. ஸோ வர்க்க எண்களை இந்த மெத்தடில் நீங்கள் கூடுதல் கண்டுபிடிக்கலாம். சேம் வர்க்க எண் தொடரில் அடுத்த சம் போட போகிறோம். கடைசி நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 25க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 26. இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 51ன்னு கிடைக்கும். பொதுவாக வர்க்க எண்ன்றதால நம்ம என்ன பண்ணோம், 6ஆல் வகுத்துடணும். கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் கட் பண்ணலாம். 1 2 3 2 6, 13 2 26. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடில் கட் பண்ண போகிறோம். 1 3 3, 17 3 51. இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். 25 × 13 × 17. ஸோ 25 × 13 பெருக்குனீங்களா 325 கிடைக்கும். அதோட 17 பெருக்க போகிறீங்க. பெருக்குனா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5525ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் நிறைய சம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்.